அனைவருக்கும் வணக்கம். நமக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு அடெண்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு இல்லையா? ஸோ அதில ஒரு ஒரு சில போஸ்டிங்ஸ் வந்து புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபாலோயிங் நியூ போஸ்ட் வித் சிமிலர் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் ஆர் இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லி ஒரு சில போஸ்டிங்ஸ் வந்து புதுசா இன்க்ளூட் பண்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதில வந்து பாருங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட். அதாவது டான்ஜெட்கோ தான். டான்ஜெட்கோவோட இப்ப இருக்கக்கூடிய பேர் தான் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் பேர் மாத்திட்டாங்க. சரியா? ஸோ அந்த தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 391 வேக்கன்சிஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் ஆஃபீசர் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன்ல அதுல ஒரு 25 போஸ்டிங்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் புரோகிராமர் எதுலன்னா, அரசு ரப்பர் கார்ப்பரேஷன்ல ஒரு வேக்கன்சி. அதே மாரி அக்கவுண்டன்ட் மேக்னசைட் லிமிடெட் கார்ப்பரேஷன்ல ஒரு வேக்கன்சி இருக்கிறதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அந்த போஸ்டிங்ஸ்க்கு உண்டான ஏஜ் லிமிட், அதுக்கு உண்டான அந்த குவாலிஃபிகேஷன்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இப்ப ட்ரிபிள் இ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஏஇ எலக்ட்ரிக்கல் எழுதலாம். கிட்டத்தட்ட 391 வேக்கன்சி வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. என்ன பிசிக்கல் கண்டிஷன்ஸ் என்ன இருக்கு? எல்லாமே வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. அதே மாரி எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இது எல்லாமே நமக்கு முன்னாடி வந்த நோட்டிஃபிகேஷன்லயே சொன்னது தான். இப்போ 9 ஐ மீன் நோட்டிஃபிகேஷன் வந்தப்ப 615 வேக்கன்சிஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ 11 ஜூன் 2025ல பார்த்தீங்கன்னா, அடெண்டம் வந்திருக்கு இல்லையா? ஸோ இதுல ஒரு 418 ஓவராலா 1033 வேக்கன்சிஸ் இருக்கிறதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதான் இந்த அடெண்டம்ல குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அனெக்ஸர்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு போஸ்டிங்க்கான அந்த கேட்டகரி வைஸ் ஸ்ப்ளிட் அப் அப்படிங்கிறதையும் குடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்ப நீங்க பிசியோ, எம்பிசியோ, எஸ்சியோ, எஸ்டியோ எதுல வரீங்களோ, உங்க கம்யூனிட்டிக்குன்னு எவ்வளோ போஸ்டிங் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜெனரல்ல ஒரு 63 இருக்கு. பிசி ஜெனரல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 56 இருக்கு. இதே எம்பிசி ஜெனரல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 40 போஸ்டிங் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஸ்ப்ளிட் அப் பண்ணி குடுத்துருக்காங்க. அடுத்த பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எஸ்சி ஏ ஜெனரல் வந்து குடுத்துருக்காங்க. 7 இருக்கு. எஸ்சி ஜெனரலுக்கு ஒரு 33 இருக்கு. இந்த மாரி டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அத ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதையும் ஸ்ப்ளிட் அப் பண்ணி இந்த அனெக்ஸர்ல குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நீங்க என்ன கேட்டகரி அதாவது உங்களோட டிகிரிக்கு என்ன போஸ்டிங் எலிஜிபிளா இருக்கு. அதுல உங்க கம்யூனிட்டிக்கு எவ்வளோ போஸ்டிங்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கு உண்டான பிரிப்பரேஷன போட ஆரம்பிச்சுருங்க. சரியா? ஸோ இதுல நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான அடெண்டம் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு. ஓவராலா ஒரு 1033 போஸ்டிங்ஸ் இருக்கு. ஸோ நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.